சம்மந்தி வாங்க சம்மந்தி, உட்காருங்க சம்மந்தி. நான் போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். இருக்கட்டும் சம்மந்தி, காப்பி கிப்பில பேரவு குடிப்போம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம் தான் வந்தேன். என்ன விஷயம் சம்மந்தி? அது ஒண்ணு இல்ல சம்மந்தி, என் மகளுக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்கேல்ல, அவிய முதல்ல 15 லட்சம் கேட்டிருந்தாவே, இப்ப 2 லட்சம் தந்தா போதான்னு ஒத்துக்கிட்டாவே. ஆமா சம்மந்தி, அன்னைக்கு பேசிட்டு வந்து சொன்னீங்களே, பணத்துக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. பணமா இப்ப கிடைச்சிருச்சு சம்மந்தி. கந்து வெட்டி கந்த சாமி அண்ணங்கிட்ட 2 லட்சம் கேட்டாச்சு, அவரும் தாரேன்னு சொல்லியாச்சு. அப்படியே சம்மந்தி, ரொம்ப சந்தோஷம். ஆனா சம்மந்தி வீட்ல நிச்சயம் பண்ணணும்னு சொல்லியாவே. நிச்சயம் பண்றதுக்கு செலவுக்கு ரூபாய் இல்ல, அதான் என்ன செய்யன்னு தெரியல சம்மந்தி. அதான் எங்கேயோ 2 லட்சம் கேட்டிருக்கீல்ல, அங்கேயே கூட 1 லட்சம் கேட்க வேண்டியதானே? 2 லட்சத்துக்கே அவரு யோசிச்சுட்டு தான் தாரேன்னு சொன்னாரு. 3 லட்சம்னு கேட்டா எங்கனையாவது ஓடிடுவாரு சம்மந்தி. தர மாட்டாரு, வர வேண்டியது வராம போயிடும். அப்படியா? ஆமா சம்மந்தி, அதான் உங்ககிட்ட கேட்கலாமேன்னு வந்தேன். ஒரு லட்சம் மட்டும் இருந்தா தாங்களா, என் மகளுக்கு கல்யாணம் முடிச்சு 6 மாசமே தந்துறேன். அப்படியா சம்மந்தி? ஆமா சம்மந்தி, நான் வேற யார்கிட்ட போய் கேட்பேன் சொல்லுங்க? உங்களை மட்டும்தான் எனக்கு தெரியும். பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுக்கிறது சாதாரண விஷயம் இல்ல, உங்களுக்கே தெரியும்ல. ஆமா சம்மந்தி, அது ரொம்ப கஷ்டம் தான். உங்க மக கல்யாணத்தை நான் 1 பைசா செலவு இல்லாம பண்ணிட்டேன். இதுக்காகவே நான் எவ்வளவு கேட்டாலும் நீங்க தரலாம். ஏன்னா உங்க சுமைகள் எல்லாத்தையும் நான் முற்றிலுமா குறைச்சிட்டேன். நீராஜா பிள்ளைக்கு வெளியே மாப்பிள்ளை பார்த்து கேட்டி கொடுத்திருந்தா ஏகப்பட்ட கடன் வந்திருக்கும் சம்மந்தி உங்களுக்கு. அது மட்டுமா அதுதான் இதுதான்னு கேட்டு நச்சரிச்சிருப்பாவே. ஆனா நான் இது வரைக்கும் 1 பைசா உங்ககிட்ட கேட்டிருக்கேன்னா சொல்லுங்க? அதுவும் சரிதான் சம்மந்தி, நீங்க இது வரைக்கும் எதுவுமே கேட்டதில்ல. அதை வாங்கிட்டாங்க இதை வாங்கிட்டாங்கன்னு கேட்டதில்ல, நகை நட்டு தாங்கன்னு கேட்டதில்ல. வானரு அவ்வளவு நகையும் கொண்டு வந்து உள்ளதான் வச்சிருக்காவே. நான் அதை கூட ஏன் எதுக்குன்னு வந்து கேட்க இல்ல. உங்க பிள்ளைக்கு நீங்க என்ன தராமலே விட போறியே? அந்த பேருந்தன்மையோட நான் இருக்கேன் சம்மந்தி. அதுக்காக இந்த 1 லட்சத்தை மட்டும் தாங்கலாம் சம்மந்தி. 1 லட்சமோ 1 ரூபாயோ என்னால 1 பைசா கூட எடுத்து தர முடியாது சம்மந்தி. ஏன்னா வீட்டோட நிர்வாகத்தை மொத்தத்தையும் என் மக தான் பார்க்க, உங்களுக்கே தெரியும்ல. காய்கறி வாங்க கடைக்கு போனனாலே என் மக கிட்ட தான் ரூபா வாங்கிட்டு போவேன். எல்லாம் அவட்ட தான் இருக்கு சம்மந்தி, அவளை கேட்காம ஒன்றும் செய்ய முடியாது. சரோஜா வரட்டும், நான் அவகிட்ட கேட்டுட்டு சொல்லியேன். சம்மந்தி நான் எதுக்கு சொல்லியேனா, வானரு எனக்கு ரூபாயே தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காவே. ஆவியலுக்கு வியாபாரம் தெரியல, சின்ன பிள்ளை. நீங்க தான் இந்த விஷயத்துல முடிவு எடுக்கணும். பொம்பளை பிள்ளை வாழ்க்கை சம்மந்தி. வானருக்கு நீங்க கல்யாணம் முடிக்கும் போது எவ்வளவு செலவு பண்ணியிருப்பீங்க? ஆமா சம்மந்தி, அதையும் கேக்குறியே, ஏகப்பட்ட செலவு. அவ மாமியார் வேற அதை தாங்க இதை தாங்கன்னு ஒரே நச்சரிப்பு. வாங்கி கொடுத்தும் என் பிள்ளை அங்க நிம்மதியா வாழையில, இங்கதான் வந்து எங்க கூட இருக்கா. நீராஜா பிள்ளை என்னங்க அப்படியே விட்டுருக்கோம், கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறீங்க. அவளுக்கு துணிமணி வைக்க பீரோல் கொடுத்திருக்கீங்களா, இல்ல படுத்து வரங்க கட்டில தான் வாங்கி கொடுத்திருக்கீங்களா? ஒண்ணும் கிடையாது, ஏதோ பொங்கல் சீர் கொடுத்தியே. ஆனா நாங்க நல்லா தான் வச்சு பாத்துக்கிறீங்க. அவ ஆசைப்பட்டது கேட்டது பார்த்தது எல்லாத்தையும் மகன் வாங்கி கொடுத்துறீங்க. இதுக்காகவே நீங்க எவ்வளவு வேணாலும் செய்யலாம் சம்மந்தி. ஆமா சம்மந்தி, நீங்க சொல்றது சரிதான். ஆனா என் மக கிட்ட கேட்காம எதுவுமே செய்ய முடியாது பத்தியலா. எல்லா பொறுப்பும் இப்ப அவகிட்ட தானே இருக்கு. அது மட்டும் இல்ல சம்மந்தி, இப்ப வீடு கட்டிட்டு இருக்கா பத்தியலா, கையில வேற சுத்தமா ரூபாய் இல்ல. அதான் யோசிச்சிட்டு இருக்கேன். சம்மந்தி வானர்ட்ட இல்லாம இருக்காது, கண்டிப்பா இருக்கும். நீங்க அவியிட்ட கேட்டு ஒரு லட்சம் மட்டும் வாங்கிட்டாங்க. அவிய வேண்டான்னு சொன்னா எனக்காக நீங்க கொஞ்சம் பேசுங்க சம்மந்தி. ஏன்னா இந்த 1 லட்சம் ரூபாயில தான் என் மகளோட வாழ்க்கையே அடங்கி இருக்கு. சரி சம்மந்தி, சரோஜா வரட்டும், நான் பேசி. சம்மந்தி வானரு சின்ன உள்ளதனமா பேசுவாவே, யோசிக்கிற திறமையே கம்மிதான். நீங்க தான் பெரியவியெல்லாம் யோசித்து முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டேன். என்ன மீன்காரி எங்க அம்மா மட்டும் கழுவிட்டு இருக்கீனே? வானரு வந்துட்டீங்களா? அது ஒண்ணு இல்ல, சம்மந்தியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதான் வந்து பேசிட்டு போலாமேன்னு வந்தேன். எங்க அம்மாட்ட பேசுறே சேத்தா, என்னை பத்தி பேசிட்டு இருக்கு. என்னமா யோசிக்க எனக்கு திறமை இல்லங்க. ஏன் அப்படி சொன்ன மீன்காரி? திறமை இல்லன்னு சொல்லல வானரு, அது சம்மந்தியை நல்லா யோசிச்சு முடிவு எடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். எங்க அம்மா எதுக்காக யோசிச்சு முடிவு எடுக்கணும்? ஏமா என்னமா அந்த மீன்காரி என்ன கேட்கா? அது ஒண்ணு இல்லம்மா சரோஜா,
தங்கச்சி அங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம்ல. எப்ப கல்யாணம் பண்ணி கொடுத்தா? நிரோஜா மனச மாத்தி இந்த மீன்காரி தான் மோனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா. அத சொல்லு முதல்ல, கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொல்லாத. சரிம்மா, நிரோஜா அவிய வீட்ல தானே வாழ்ந்துட்டு இருக்கா. அதுக்கு இப்ப என்னவா? இவ்வளவு நாளா சம்மந்தி அது வேணும் இது வேணும் அதை வாங்கிட்டாங்க இதை வாங்கிட்டாங்கன்னு கேட்டது கிடையாது. நிரோஜாவையும் அங்க இருந்து துரத்தி விட்டு அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு சொன்னதும் கிடையாது. ஓஹோ, இதத்தான மீன்காரி சொன்னாலா? இல்லம்மா சரோஜா, நிரோஜாக்கு நம்ம கல்யாணம் பண்ணியிருந்தா நிறைய ரூபாய் செலவு பண்ணி தானே கல்யாணம் பண்ணியிருக்கணும். அதனால ரூபாய் இப்ப தாண்டி கேட்கல இந்த மீன்காரி. இல்லம்மா, கல்யாணம் பண்ணியிருந்தோம்னா ஏகப்பட்ட ரூபாய் செலவு பண்ணியிருப்போம் பத்தியா. எந்த செலவும் பண்ணாம அவளை கட்டி கொடுத்துட்டோம். இவையெல்லாம் நல்லா தான் வச்சு பாத்துக்கிட்டியாவ. இங்க பாருமா, ஓயாம கட்டி கொடுத்தோம் சொல்லாத. இந்த மீன்காரியை கூட்டிட்டு ஓடிட்டான்னு சொல்லி நான் ஒத்துக்கிறேன். சரிம்மா, அவியலே கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாலும் நல்லா தானே பாத்துக்கிட்டியாவ. இப்ப அதுக்கு என்ன சொல்ல வர நீ? நம்ம இந்த மீன்காரிக்கு கோயில் கட்டி கும்பிடணுமா? ஏ மீன்காரி, இப்ப என்ன எங்க அம்மாட்ட நீ என்ன சொன்ன? வானரி, உண்மையை தான் சொல்லியிருக்கேன் வானரி. என்னத்த உண்மையை சொல்லிவிட்டா? என் தங்கச்சி நீ நல்லா பாத்துக்கிட்டீனால உனக்கு கோயில் கட்டணுமா? இல்ல வானரி, அப்படி சொல்லல. கோயில் கட்டிய ரூபாயே எனக்கு தந்தியல்னா செலவுக்கு ஆமேன்னு சொன்னேன். அதான பார்த்தேன், அப்படி வா வலிக்கு. எலிய கோமணத்தோட வருது நீ இப்பதானே தெரியுது. சரோஜா, சம்மந்தி கேக்குறதுலயே ஒரு தப்பு இல்லல்லம்மா. தங்கச்சியை கட்டி கொடுத்திருந்தா ஏகப்பட்ட ரூபாய் செலவாயிருக்கும். நம்மளும் கடனை வாங்கியிருப்போம். எதுவுமே இல்லாம நிரோஜாக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சு அவ்வளவு நல்லதனமா வாழ்ந்துட்டு இருக்கா. அதுக்கு என்னமா இப்போ? சம்மந்தி மகளுக்கு மாப்பிள்ளை பாத்திருக்காவளம்மா. அவியலும் கஷ்டப்பட்டு இருக்காவ, கடனை வாங்கிட்டு இருக்காவ. அதுக்கு இந்த மீன்காரி மோளுக்கு நம்ம கல்யாணம் பண்ணணுமாமா? இல்லம்மா, 2 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டுச்சா, அதை யாருக்கிட்டயும் வாங்கிட்டாவலாம். இப்போ நிச்சயம் பண்றதுக்கு மட்டும் ஒரு 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுதான். அதை மட்டும் தாங்க அப்படின்னு கேட்காவ. ஓஹோ, அதை கேட்காத இப்படி சுத்தல விட்டுட்டு இருக்காள இந்த மீன்காரி. இங்க பாரு மீன்காரி, என் தங்கச்சி கல்யாணத்துக்கு நாங்க செலவு பண்ணிருந்தா கூட சந்தோஷப்பட்டு இருப்போம். ஆனா ஒண்ணுமே இல்லாம மோனு கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்ச பத்தியா நீ? அதுக்காகவே ஒத்த பைசா உனக்கு தர முடியாது. வானரி, கொஞ்சம் மனசு இறங்குங்க. இந்த 1 லட்சம் ரூபாய் மட்டும் இருந்துச்சுன்னா என் மகளுக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிடும் வானரி. இல்லனா இந்த சம்மந்தம் தட்டி போயிடும். அதுக்காக தான் உங்ககிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கேன். நீங்க அன்னைக்கு சொன்ன வரவு இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா என் பிள்ளை வாழ்க்கைக்காக தான் மறுபடியும் வந்திருக்கேன் வானரி. 1 லட்சம் மட்டும் தாங்க, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். கல்யாணம் முடிஞ்ச மாசமே நான் திருப்பி தந்துறேன் வானரி. சரோஜா, சம்மந்தி தான் அதான் திருப்பிலாம் தந்துறியன்னு சொல்லியாவலம்மா. 1 லட்சம் ரூபா தானே, எப்படியாவது பெரட்டி கொடுமா. ஏமா, என்கிட்ட எங்க ரூபா இருக்கு இப்ப? நானே வீடு கட்டிட்டு இருக்கேன், வீட்டு வேலை முடிய போது பால் காய்க்கணும். அதுக்கே ரூபா இல்லாம என் புருஷன்ட்ட கேட்டுட்டு கிடக்கேன். நீ என்னடான்னு அந்த மீன்காரிக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுங்க. நான் இப்ப ரூபாய்க்கு எங்க போறது? சரோஜா, பொம்பளை பிள்ளை வாழ்க்கைமா. 1 லட்சம் ரூபாய்க்காக ஒரு கல்யாணம் தட்டி போறது நல்லா இருக்கா சொல்லு? நம்ம உதவி செய்யாம வேற யார் உதவி செய்வா? அவிய என்ன 50 லட்சம் 60 லட்சம் தானே கேட்காவ, 1 லட்சம் தானம்மா. எப்படியாவது பெரட்டி கொடு சரோஜா. அதை கூட அவிய கடனா தான் கேட்காவ. கல்யாணம் முடிஞ்ச மாசமே தந்திரியாவலாமா? கல்யாணம் முடிஞ்ச மாசம் மட்டும் எப்படி தருவா அந்த மீன்காரி? வானரி, மொய் நிறைய பேர் எழுதுவாங்க, சொந்தக்காரவி எல்லாம் இருக்காவே. ஓ, அர்த்த தள்ளிடுவாவே. நீனே எல்லார் வீட்டுக்கும் கருவாட்டை மீனையும் தான் கொண்டு போட்டு வந்திருப்பா. உனக்கு மட்டும் எல்லாரும் லட்ச லட்சமா கொண்டு கொட்டிட்டு போயிருவாங்களா? என்ன மீன்காரி கதை விடுறிய கதை? வானரி, நான் எல்லாருக்குமே செஞ்சிருக்கேன், அதனால திருப்பி நல்லா செய்வாவே. ஆமா, என் பிறந்த நாளுக்கு செஞ்சாலும் அது மாதிரி தான் செஞ்சிருப்பேன். வானரி, அந்த கருவாட்டோட வேலை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியும் மீன்காரி, அதுல எத்தனை புழு இருந்து அதுக்கு என்ன வேலைன்னு தெரியும். சரோஜா, எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? சும்மா இருமா, இந்த மீன்காரி என்ன செஞ்சான்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். மொய் வருமா கொண்டு அப்படியே தள்ளிடுவாருங்க. இங்க பார் மீன்காரி, ரூபாலாம் தர முடியாது. சரோஜா, கடனாதனமா கேட்க முடியாதுன்னு சொல்லாதம்மா. பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கை. உனக்கு ஒரு தங்கச்சி இருந்து இந்த மாதிரி யாராவது தரமாட்டேன்னு சொன்னாங்கன்னா உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் யோசிச்சு பாருமா. கண்மணியும் நம்ம வீட்டு பிள்ளைதாம்மா. இந்த ஒரு உதவியை மட்டும் சம்மந்திக்காக செய்வோம். இந்த மீன்காரிக்கெல்லாம் செய்ய முடியாதுமா. சரிம்மா, உன் தங்கச்சி அங்கதானே வாழ்ந்துட்டு இருக்கா, அவளுக்காக யோசிச்சு பாரு. நம்ம இந்த ஒரு உதவியை செஞ்சா மாப்பிள்ளையும் சந்தோஷப்படுவாவ. எனக்காக ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுமா, சம்மந்தி திருப்பி தந்துருவாவ. நான் சொன்னா செய்ய மாட்டியா? சோ கடவுளே, உனக்காக வேணா தாரேன். ஆனா கல்யாணம் முடிஞ்சா அடுத்த மாசமே ரூபாய் கூட தந்து ஆகணும். அதை அந்த மீன்காரிட்ட சொல்லி விடு. சரிம்மா சரோஜா. ரொம்ப தேங்க்ஸ் வானரி. கண்டிப்பா உங்க ரூபாயை கல்யாணம் முடிஞ்ச மாசம் தந்துருவேன். தாரேன்னு வெச்சுக்க, 3 முடிய பறந்துரும். சம்மந்தி
இப்போ என்ன என் கையில ரூபாய் வச்சிட்டே இருக்கேன். நிச்சயத்துக்கு தேதி குறிக்கிட்டோம், அதுக்கு வர பாப்போம். சரிம்மா சரோஜா. சம்மந்தி பேர வந்து வாங்கிக்கங்க. இம்மா இந்த மீன்காரி ரூபா மட்டும் சொன்ன நேரத்துக்கு தரல, வேற நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டேன். தந்துருவாவம்மா, கவலைப்படாத. ஹலோ எக்கா, ஒரு நல்ல செய்தி. 1 லட்சம் ரூபாய் பணம் கிடைச்சிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரவிட்ட நிச்சயதார்த்தம் வச்சுக்கிடலாம்னு சொல்லுங்க. என்னைக்கு வச்சுக்கிடலாம்னு கேட்டு எனக்கு போன் அடிங்கக்கா. ஜெயல்மா தங்கச்சி, அவியலையே நாளை குறிச்சிட சொல்லுங்க. நல்ல நாள் என்னைக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கக்கா, அன்னைக்கு நிச்சயத்தை வச்சிருவோம். ஜெயல்மா தங்கச்சி, சரிக்கான போன வைக்கேன். சரிம்மா வை. சீலுப்பா செல்லம்மா சாமி வாங்க. என்ன மீன்காரக்கா, ஒரே சந்தோஷத்துல இருக்க மாதிரி தெரியுது. ஆமா செல்லம்மா, சந்தோஷமா. என் மகளுக்கு கல்யாணம் வரப்போகுதுல்ல, விசுண்டி காசு ஏற்பாடு பண்ணிட்டியல்ல. ஆமாம்மா, அதான் அன்னைக்கு சொன்னனே, காந்து வெட்டிக்காரன்ட்ட 2 லட்சம் பணம் வாங்க போறேன்னு. இல்ல அதுக்கு பிறகு ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இருந்தீல்ல, அதுவும் இப்ப சரியாயிட்டுமா. என்ன ப்ராப்ளம் மீன்காரக்கா, எனக்கு எதுவுமே தெரியாதே. அது ஒண்ணும் இல்ல செல்லம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்காரவிய 2 லட்சம் ரூபாய் தந்தா போதும்னு சொன்னாவல்ல, அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டேன். ஆனா மாப்பிள்ளை வீட்டுக்காரவிய முதல்ல நிச்சயம் வச்சிருங்கன்னு சொன்னாவ. அதுக்குதான் ரூபாய்க்கு என்ன செய்யன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தானா. சம்மந்தி வீட்டுல போய் கேட்டேன். சம்மந்தி ஓனரை தான் கேட்கணும்னு சொல்லிட்டாவ. சரியா போச்சு, ஓனரை பில்ட 10 பைசா கூட தர மாட்டாப்ல. ஓனரே அப்படிதான் சொன்னாவ. நான் அவியகிட்ட கல்யாணம் முடிஞ்சு 6 மாசமே ரூபாயை திருப்பி தந்துறேன்னு சொல்லி கேட்டனா. அதனால 1 லட்சம் ரூபாய் தாரேன்னு சொல்லியிருக்காவ. கடனா தான் எல்லாருமே தருவாப்ல. நான் கூட இலவசமான்னு நினைச்சிட்டேன். இல்லம்மா, ஓனர் என்னைக்கு இலவசமா தந்தாவ, கடனுக்கு தான் தாரேன்னு சொல்லியிருக்காவ. என்னது சொல்லியிருக்காவல, சீக்கிரமா ரூபாயை வாங்குங்க, மனசு மாறிட போறாவ. சின்னதா ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலே போதும், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு ரூபாயும் தர முடியாது, ஒண்ணும் தர முடியாதுன்னு சொல்லிடுவாவ. இல்லம்மா, சம்மந்தி முன்னாடி சொல்லிட்டாவ, கண்டிப்பா தந்துருவாவ. நிச்சயத்துக்கு தேதி குறிச்ச உடனே தந்தையேன்னு சொல்லிட்டாவ. சாரி பிசாண்டி, சீக்கிரமா நிச்சயத்துக்கு தேதி குறிங்க. அப்பதான் ஓனர் வீட்டு வந்து ரூபாயை வாங்க முடியும், நீங்க கல்யாணத்தை நல்லபடியா நடத்த முடியும். முதல்ல நிச்சயம் தான், அதுக்கு பிறகு கல்யாணம். மீன்காரக்கா, நிச்சய செலவுக்கே ரூபாய் இல்லாம கடன் வாங்குறேன்னு சொல்றிய, கல்யாணத்தை எப்படிக்கா நடத்துவிய? கல்யாண செலவு நம்மள்ட்ட இல்லல, மாப்பிள்ளை வீட்டுக்காரவிய தானே. ஆவிய எல்லாத்தையும் பாத்துக்கிடுவாவ. நம்ம பத்திரிக்கை அடிச்சு எல்லாருக்கும் கொடுத்தா மட்டும் போதும். ஏக்கா, அப்படின்னா நிச்சயத்துக்கு எப்படி மண்டபம்லாம் பிடிச்சி கிராண்டா பண்ண போறீங்களோ? அதான் எனக்கு என்ன செய்ய தெரியல செல்லம்மா. 1 லட்சம் தான் கையில இருக்கு. இதுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போடணும், மண்டபம் பிடிக்கணும். அதான் என்ன செய்யன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏக்கா, 1 லட்சம் ரூபாய் இருக்குல்ல, நல்லா சிறப்பா பண்ணலாம்க்கா. நானே உங்களுக்கு சமைச்சு தரேன். நிச்சயத்துக்கு சமையல் ஆர்டரை என்கிட்ட கொடுத்துருங்க, எல்லாத்தையும் சூப்பரா பண்ணி தரேன். ரேட்டும் குறைச்சு வாங்கியேக்கா. அப்படியான பேரவை யோசிச்சு சொல்லியே. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து நிறைய பேர் வராங்களோ? இல்ல சிலப்பா, ஆவிய சைடுல இருந்து 3 பேர் தான் வருவாங்களா. மாப்பிள்ளைக்கு அப்பாவும் அம்மாவும் மட்டும்தான், வேற யாரும் சொந்தக்காரங்க எல்லாம் வர மாட்டாங்களா. எதுக்கு பிசாண்டி? அது செலவுகள் அதிகமாயிர கூடாதுன்னா சிம்பிளா பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டாவே. ஓ அப்படியா? ஆமாமா, 3 பேர் வரதுனால வீட்ல வச்சு கூட பண்ணலாம். மத்தவி எல்லாரும் நம்மளுக்கு தெரிஞ்சவிய தானே, வீட்டு பக்கத்துல உள்ளவிய. பிறகு எங்க சொந்தக்காரவிய மட்டும்தான். என் பியாட்டி பிறந்த நாள் வீட்ல வச்சு கொண்டாடின மாதிரி இதையும் வீட்ல வச்சு கொண்டாடிடலாமான்னு பாக்கேன். சூப்பர் ஐடியா பிசாண்டி. மிச்சம் ரூபா இருந்தா நீங்க கல்யாண செலவுக்கு எதுக்காவது வச்சுக்கிடலாம். ஆமாமா, அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். மீன்காரக்கா, வீட்டுல வச்சாலும் சரி மண்டபம் பிடிச்சாலும் சரி, சமையலுக்கு என்னைய தான் நீங்க புக் பண்ணணும். ஜாடி செல்லம்மா. ஆமா, ஒரு மண்டபம் பிடிக்கணும்னா எவ்வளவு செலவாகும்? ஏக்கா, மண்டபத்துக்கு மட்டுமே 50,000 1 லட்சம் ரூபாய் ஆகும். அம்மா, அவ்வளவு ஆகுமா? ஆமாக்கா, மண்டபத்துக்கு ஏகப்பட்ட ரூபா கேட்பாவ. அது மட்டும் இல்ல, டெக்கரேஷன்லாம் நம்ம செலவு தான். ஆமா பிசாண்டி, எனக்கு தெரிஞ்ச இடத்துல 40,000 ரூபாய்க்கு மண்டபம் புக் பண்ணலாம். ஆனா டெக்கரேஷன் செலவு நம்ம தான் பாத்துக்கிடணும். சேர் பெஞ்ச் எவ்வளவு தேவைப்பட்டாலும் நம்ம தான் வாங்கி போட்டுக்கிடணும். அப்புறம் சமைக்கிறதுக்கு பாத்திரம் பண்டங்கள் எல்லாமே நம்ம தான் அரேஞ்ச் பண்ணிக்கிடணும். அங்க இருந்து எதுவுமே தர மாட்டாவே. வேற என்னதான் தருவாவே? வெறும்னே ஸ்டேஜ் மாதிரி ஒரு மேடை இருக்கும், கீழே உட்கார்றதுக்கு இடம் இருக்கும், சாப்பாடு வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும், சாப்பாடு பொங்கியதுக்கு ஒரு இடம் இருக்கும், அவ்வளவுதான். இடத்த
மட்டும்தான் நீங்க வச்சிருக்க 1,00,000 ரூபாய் சரியா இருக்கும். மண்டபம் பிடிச்சிருந்தா மண்டபத்துக்கு மட்டுமே 1,00,000 ரூபாய்